ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி அதுல உள்ள எல்லா மக்களும் இறந்து போய் அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு தீவுல கரை ஒதுங்குறாரு. ஆளாதரவே இல்லாத இந்த தீவை விட்டு நம்ம எப்படி தப்பிச்சு போறதுன்னு வழி தேடுறாரு. இவருக்கு ரொம்ப பசிச்சனால அங்க உள்ள இளநீர்களை எடுத்து அதை ஒடிச்சு அதுல உள்ள நீர்களை குடிக்கிறாரு. இந்த தீவை விட்டு தப்பிக்கிறதுக்காக இந்த தீவுல உள்ள ஒரு மலை உச்சியில ஏறி நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்கான வழி இருக்கா, இந்த இடத்துல யாராச்சும் கப்பல்லையாச்சும் போறாங்களான்னு பாக்குறாரு. ஆனா யாருமே இல்ல. இந்த இடத்தை விட்டு நம்ம தப்பிச்சே போக முடியாதுன்னு நினைக்கிறப்ப அந்த கடற்கரைக்கு ஓரமா யாரோ ஒரு மனிதன் மிதந்து ஓரமா கிடக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு போய் பார்க்கலாமேன்னு பார்த்தா இவர் பிளைட்ல வந்த இந்த பைலட் தான் இறந்து போன நிலையில கிடக்கிறாரு. அதனால அவர்கிட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அவருக்கு சரியான இறுதி சடங்கையும் செஞ்சுட்டு அவருடைய பேரை அந்த பாறையில செதுக்கி இவருடைய தோற்றத்தையும் மறைவையும் அந்த பாறையில எழுதிடுறாரு. இவர் தண்ணி குடிக்கணும்னா கூட அங்க உள்ள கடல் தண்ணிகள்லாம் உப்பா இருக்கிறனால மழை பெஞ்சு அந்த இலைகள்ல தேங்கி உள்ள தண்ணியை தான் குடிக்கிறாரு. அங்க நிறைய மழை புயல் நிறைய போராட்டங்களையும் சந்திக்கிறாரு. பிளைட் ஆக்சிடென்ட் ஆனனால இவருக்கு ஒரு ரப்பர் டியூப் கிடைக்குது. அதை வச்சு அதுக்கு தகுந்த 2 துடுப்புகளை வச்சு அப்படியே மிதந்து போய் தப்பிச்சிடலான்னு பாக்குறாரு. இவர் எவ்வளவுதான் ட்ரை பண்ணி முன்னாடி போனாலும் அந்த அலைகள் இவரை இழுத்துட்டு வந்து கரையிலேயே விட்டுருது. இந்த தீவை விட்டு தப்பிச்சு போறதுக்கான எந்த வழிகளும் இல்லாதனால ஒரு 4 வருஷமா இங்க உள்ள மீன்களையும் நண்டுகளையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த தீவுலயே உயிர் வாழ்ந்துட்டு வராரு. அப்ப கூட இவர் கிவ் அப் பண்ணாம நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆகணும்னு அங்க உள்ள மர கட்டைகளை எடுத்து அங்க உள்ள மர வேர்களை வச்சு அங்க உள்ள கட்டைகளை கட்டி ஒரு போட் மாதிரி ரெடி பண்றாரு. இந்த வாட்டி நம்ம ரெடி பண்றது மிஸ்ஸே ஆக கூடாதுன்னு இவர் பக்காவா அந்த போட்டை ரெடி பண்ணிடுறாரு. இந்த இடத்தை விட்டு நம்ம தப்பிச்சே ஆகணும்னு இவர் செஞ்ச அந்த போட்டு மேல ஏறி 2 துடுப்புகளை வச்சு வர கடல் அலைகளை எதிர்கொள்றாரு. அந்த வர அலைகளும் ஒரு சாதாரணமான அலைகள் கிடையாது, மிகப்பெரிய ராட்சச அலைகளா வருது. அந்த அலைகளை கடந்து இவரும் ஒரு வழியா நடுக்கடலுக்கு போயிடுறாரு. நடுக்கடலுக்கு போனாலே அலைகள் இருக்காது. ஆனா இவர் போன நேரம் பார்த்து அதிக மழையும் அதிக புயலும் அடிக்குது. அந்த மலை புயல்கள்லயும் இவர் போராடி இவர் செஞ்ச அந்த படகுலையே படுத்திருக்காரு. கடைசியா இவரோட அதிர்ஷ்டவசமா பின்னாடி ஒரு பெரிய கப்பல் ஒன்னு கிராஷ் ஆகுது. அந்த கப்பல்ல உள்ள மனிதர்கள் ஒரு வழியா இவரை பார்த்து காப்பாத்திடுறாங்க.